மக்களே பாருங்க, தினமா வந்து பாவக்காய் தாளிச்சிட்டு இருக்குது. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க மாப்பிள்ளை எங்க அக்காவையே டிகேபி இனியன் வந்து தாளிச்சாரு. பாத்தீங்கன்னா பாவக்காய் ரொம்ப நல்லா வெந்துட்டு இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா காப்படி எண்ணெய் ஊத்தணும் மாமாங்க. அது செக்கில் ஆட்டி நல்ல எண்ணெய் ஊத்து. அதுவும் வந்து காப்படி எண்ணெய்ங்களாமா, செக்கிலாட்டி நல்லெண்ணெய்ங்களா? நல்லெண்ணெய் கல்லெண்ணெய். நல்லெண்ணெயிலேயே கல்லெண்ணெய். கல்லெண்ணெயில நல்லெண்ணெய். ஆமா, கல்லெண்ணெய் வைக்கிற விலைக்கு கல்லெண்ணெய் காப்படி ஊத்தணும்னா நம்ம பண்ணி மக்களே அளவா ஒரு 50 மில்லி அந்த மாதிரி ஊத்திங்க. நல்லா வந்துட்டு வணக்கிறோம் பாவக்காய். வனதுக்கு அப்புறம் வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு, தக்காளி பழம் எல்லாம் போட்டுங்க. அதுக்கப்புறம் காய் போட்டு நல்லா வணக்கி விட்டு போட்டு தண்ணி ஊத்திடணும். தண்ணி ஊத்தி போட்டு அப்புறம் புளி இருந்ததுன்னா கொஞ்சம் கரைசு ஒரு நெமே ஊத்தினோம்னா போதுங்க. அம்சமா வந்துரு. சாப்பிடுங்க மாமா. மாடு மேய்க்கிற போது கொண்டு வந்து கரட்டில் உட்காந்து சாப்பிடுங்க. சரி, பார்த்து முடிச்சு விடுங்க. பாத்தீங்கன்னா மாப்பிள வந்து மாடு மேய்க்கிறே வந்துட்டாருங்க கூடயே. தனமா சந்திக்கலாம் போயிட்டு வந்துட்டியா? வெங்காயம் தொலைக்கிறியா? பாருங்க, இத்தனை தக்காளியும் போட்டு இந்த பாவக்காய் செஞ்சிருவாங்க போல. நல்லா கழுவி ரெடியா வச்சிருக்காங்க. ஆமா, சின்ன வெங்காயம் தொலைக்கிறாங்க. கேஸ் முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு. விறகடுப்புலதான் தீயரி பாத்தீங்களா? நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆமா, ஆமா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.